வேலூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் தெரு தெருவாக சென்று பிரச்சாரம் செய்தார். சார்பனாமேடு பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து திமுக வேட்பாளரை வரவேற்றதோடு பூரண கும்ப மரியாதை அளித்தனர். பின்னர் அங்கு பரப்புரை மேற்கொண்ட திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் திமுக திட்டங்களை கொண்டு வருவதாகவும் பாஜக திட்டங்களை ரத்து செய்வதாகவும் கூறினார். வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 200 கோடியில் பல்நோக்கு மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டிருப்பதாக கதிர் ஆனந்த் தெரிவித்தார். ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் செலவுல அந்த பெட்லண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலூருக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்காருன்னா அது நம்ம முதலமைச்சர் நமக்காக செய்து கொடுத்திருக்கிறது. மகளிருக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் அந்த கலைஞர் உரிமை தொகை கொடுக்க மாட்டாங்க. மோடி ஆட்சிக்கு வந்தா மகளிர் பேருந்து ரத்து பண்ணுவான்னு சொல்றாரு. ஆக திட்டங்களை கொண்டு வந்து கொடுப்பது உதயசூரியன், திட்டங்களை ரத்து செய்வது பாரதிய ஜனதா. ஆகையால சிந்திப்பீர், செயல்படுவீர். உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்க பொற்பாதங்களை தொட்டு தாய்மார்களை வணங்கி என்னை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள், வெற்றி பெற்று. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.